அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இங்கே பொங்கல் என்ன தீபாவளி என்ன எதுக்குமே லீவு கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணணும். அதனால் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு வழியாக பொங்கல் அடுப்பெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாள் க்ளீன் பண்ணால் கூலிங் ரொம்ப இருந்ததுனால நல்ல சளி காய்ச்சல் வந்துருச்சு. இருந்தாலும் வருஷத்தில் ஒரு நாள் தான். நான் இது வரைக்கும் குக்கரில் பொங்கலே வச்சது கிடையாது. இத்தனை வருஷம் 16 வருஷம் ஆச்சு நானும் பஹ்ரைன் வந்து. ஒரு தடவை கூட இந்த மாதிரிலாம் வச்சதில்லை. ஏன்னா இந்த தடவை ஊரில் ஒரு வருத்தமான விஷயம் நடந்துருச்சு. அதனால் என் வீட்டுக்கார் சொன்னார் வேண்டாம் அப்படின்னாரு. சரி ஓகே, நம்ம வீட்டில் அப்படி வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு குக்கர்லேயே வச்சாச்சு. இருந்தாலும் குழந்தைங்க கேட்பாங்கள்ல, அவங்களுக்கு வைக்காமல் இருக்கக்கூடாது. குக்கரில் வச்சு சரியான குளிர், பயங்கர குளிர். சாரீலாம் கட்டலான்னு நினச்சி கட்டவே முடியல. நமக்கு அந்நேரம் எந்திரிச்சு பண்ணுறதே பெரிய விஷயம். குளித்தோடனே ரொம்ப குளிர், காய்ச்சலோடு தலை குளித்தா எப்படி இருக்கும். சரி வருஷத்தில் ஒரு நாள் தானே, கண்டிப்பாக தலை குளிச்சுட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வச்சோங்க. அரிசியை கழுவிட்டு, அதாவது பருப்பு, அதாவது 4 கப்பை ரைஸ்னால் 4 டம்ளர் ரைஸ்னால் ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு அப்படியே போட்டு குக்கர் வச்சு விட்டேங்க. கொஞ்சம் நெய்யை போட்டு உப்பை போட்டுட்டு குக்கர் வெந்தோடனே கிளாஸ் தண்ணி எப்படி ஊற்றினேன் ரேஷியோ அப்படின்னா 3 ஊற்றினேன் ஒரு கப்புக்கு. பருப்புக்கு வந்து 1.5 கப்பு ஊற்றினேன். அப்படி ஊற்றி குக்கர் விசில் வச்சுட்டேன். நல்லா இருந்தது. ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் நான் வெள்ளத்தை என்ன பண்ணிட்டேன், பாவு பண்ணிட்டேன். பாவு மாதிரி பண்ணி அதிரசத்துக்கு பண்ணுவோம்ல அது மாதிரி ஓரளவு அது முன்னாடி கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வெந்தோடனே அதையும் சொட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் பால் அப்புறம் நெய் போட்டு திரும்ப நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பொங்கல் சூப்பராக இருந்தது, நல்லா வந்திருந்தது. என்ன நாளே எல்லாமே பஹ்ரைனில் ஈஸியாக கிடைக்குங்க, நிறைய இடத்துல கிடைக்கும். ஆனால் போய் வாங்க முடியல. சின்னவங்களுக்கு எக்ஸாம் வேறு போயிட்டு இருந்தது, அதனால் எதுவுமே வாங்க முடியல. எங்கள் குரூப்பில் வேறு சொல்லியிருந்தாங்க, சரி குரூப் பொங்கல் வைக்கலாமா அப்படின்ட்டு. அப்படி வச்சா அப்போ பார்த்துக்கலாம். ரியலி இப்போல்லாம் ஏன்டா ஃபெஸ்டிவல் வருதுன்னு இருக்குங்க. ஆயுமா க்ளீனிங் ப்ராசஸ் நிறைய இருக்கா, அது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த குளிர் நேரத்துலலாம் அப்பா தண்ணியை தொட்டு தண்ணிக்குள்ளேயே நின்று மாப்பு போட்டு அப்படி இப்படின்னு போர்வேலேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் டோட்டலாக வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சு எடுக்கிறக்குள்ள அந்த குளிர் காலத்தில் முடியலங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது. ஆனாலும் குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போய்டும்ல நம்ம இங்கிட்டே இருந்துட்டா. அதனால் எல்லாமே காலையில் எழுந்திரிச்சு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். என்னென்னு தெரியல, என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இந்த 25 ஆரம்பித்ததுலேருந்து அது நம்ம பேர் பண்ணி தாண்டி வந்து ஒரு விஷயத்த பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறவங்க அந்த இழப்புகள் வந்து நம்மளையுமே அஃபெக்ட் பண்ணுது. நம்ம கூடவே அவங்களோட நம்மளும் பார்த்துருக்கோம், அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ அது கொஞ்சம் மனசில் வலியும் கஷ்டத்தையும் கொடுக்குது. இருந்தாலும் எல்லாருக்கும் பாசிட்டிவ் வைப் வேணும், அவங்களுக்கும் வேணும்ல. அதனால் நம்ம சாமியை நல்லபடியாக கும்பிட்டுக்கிட்டு அவங்களும் அவங்க ஃபேமிலியெலாம் எல்லோரும் பொங்கல் வைக்கிறதுலாம் மொத்தத்தில் பாசிட்டிவ் வைப் வேணும் தானே. ஓகே, கஷ்டங்கள் முடிஞ்சு நல்லதாகவே இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே. நாம் நாகரிகமாக இருக்கோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மளோட செயலோ நம்மளோட வார்த்தையோ அடுத்தவங்களை இன்னும் ஒருவரை புண்படுத்தி விடுமோ என்றது ஒரு கருணையும் அக்கறையும் ஒரு புரிதலும் இருந்தாலே போதுங்க. நாம் கற்றவர்களாகவும் பண்புள்ளவர்களாகவும் இந்த குவாலிட்டி இருந்தால் தாங்க நமக்கு புரியும், அதாவது தெரியும். இதுவே சிறந்த கல்வியாக நான் பார்க்குறேன். கற்ற ஞானமும் பெற்ற செல்வத்தையும் நமக்கும் பிறருக்கும் உதவியாக இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு செயலும் மற்றவங்களை காயப்படுத்தாமல், மற்றவங்களை அதாவது துன்புறுத்தாமல், என்ன மற்றவங்க நம்ம பொழப்ப பார்ப்போம். பொங்கல் வரும் வழியாக காலையில் ஏர்லியராகவே வச்சாச்சு. பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வேதா 2 பொங்கல் கேட்டான். ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கே அப்பாடின்னு ஆயிடுச்சு, அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக டிஃபன் கட்டி பேக் பண்ணி வச்சாச்சு இந்த பொங்கல்லே. ஆனால் பொங்கலுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. இத்தனைக்கு குக்கரில் வச்சுட்டு நான் எப்போவுமே அடுப்பில் இந்த மாதிரி குக்கரில் வச்சதே கிடையாது. அடுப்பில் வச்சாலுமே பால் பொங்க வச்சு தான் வைப்பேன். ஓகே, எல்லாம் நன்மைக்கே. இந்த வருஷம் இப்படி போச்சு. முடிஞ்சால் குரூப் பொங்கல் வைக்கலாம், இல்லைன்னா பார்க்கலாம். மற்றவங்க மனசு போல் என்னவோ இந்த தடவை இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே எல்லாம் நன்மைக்கே. நம்மளை சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சில விஷயங்களில் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் சுற்றி உள்ளவங்க எல்லோரும் வருத்தத்தில் இருக்கும்போது எப்படி அப்படியே போகுது. அதுதான், எல்லோரும் மீண்டு வரட்டும். நம்ம சாமி கும்பிட்டு நல்லபடியாக எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் செமையாக வந்துருந்துச்சு.